எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு ஆண்டாளுடைய திருப்பாவையில் 9வது பாடல் இப்போ பார்க்க போகிறோம். பாட்டை சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய தூபம் கமழ துயில் அணைமேல் கண் வளரும் மாமன் மகளே மணிக்கதவம் தாழ்திரவாய் மாமீர் அவளை எழுப்பீரோ உம்மகள்தான் ஊமையோ அன்றிச் செவிடோ அனந்தலோ ஏமப் பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமம் பலவும் நவின்றேலோ ரெம்பாவாய். இது பாட்டு. இந்த பாட்டோட அர்த்தம் பார்த்தீங்கன்னா, தூமணி மாடத்து. தூமணின்றது குற்றமற்ற மணிகள். தூமணின்னா அந்த காலத்தில் எப்படின்னா, இந்த இப்போ கூட பார்த்தீங்கன்னா வைரத்துல எல்லாம் தோஷம் இருக்கான்ட்டு பார்ப்பாங்க. கொண்டு எனக்கு தெரிஞ்சவர் அவங்க வீட்டுக்கே கொடுத்தமிச்சு அதை வச்சு பார்க்க சொல்லி எனக்கே அது நிகழ்ந்தது. வீட்டில் ஒரு வாரம் வச்சு பார்த்துட்டு, உங்களுக்கு ஒன்றும் பண்ணாத இருக்கா, தோஷம் எதுவும் இல்லாமல் இருக்கா, உங்களுக்கு இந்த வைரத்தால் கெடுதல் எதுவும் இல்லையா, சில தோஷம் இருக்கிற வைரங்கள் வீட்டுக்கு வீட்டையே கெடுத்துரும், ரொம்ப மோசம் ஒரு மாதிரி ஆகிக்கலாம். அது மணிகள் தோஷம் இருக்கிற மணிகள் இல்லாமல் இருக்கணும், அதுதான் வீட்டில் வச்சுக்கலாம். தோஷம் இருக்கிறது உள்ளுக்குள்ளே ரேகை போயிருக்கும், அதெல்லாம் அவங்களுக்கு பார்க்குறவங்களுக்கு தெரியும், அந்த தோஷம் பார்க்குறவங்களுக்கு தெரியும். தோஷம் இல்லாத மணிகளை வச்சு தான் வீட்டில் வைக்க முடியும். தோஷம் இருக்கிற மணிகளை வீட்டில் வச்சிங்கன்னா வீடு கலகலத்து போயிடும், வீட்டோட ஒற்றுமை எல்லாம் குறைஞ்சி போகும், சண்டை சச்சரவு இதெல்லாம் வரும். அதைத்தான் சொல்கிறாருங்க. தூமணி மாடத்து. தூமணி தூய மணிகள், குற்றமில்லாத மணிகளை வச்சு மாடத்து குற்றமில்லாத அந்த மணிகளை வைரம் வைடூரியங்களை பதிக்கப்பட்ட மாடங்களாம் தூமணி மாடத்து. அந்த மாதிரி மாடங்கள் சுற்றி அவங்க வீட்டு வாசலில், எல்லார் வீட்டு வாசலையும் மாடம் இருக்கும். அப்பெல்லாம் மாடம்னா விளக்கேற்றுற மாடம். அந்த இடத்துல பகல் விளக்கு ஏற்றுவாங்க மாடத்தில். அந்த மாடம் அந்த மாதிரி இருக்கான். அந்த மாடத்தை சுற்றி தூமணி தூய்மையான மணிகள் பதிச்சிருக்கான். தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய. அந்த மாடத்தை சுற்றி விளக்கெரியர் தான். அந்த மாடத்துக்குள்ளே உள்ளே வெளியில் எல்லாம் சுற்றி விளக்கெரியர் தான். தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய. விளக்குன்னா அகல் விளக்கு, நல்ல விளக்கு எரிய தூபம் கமழ. எல்லாம் அந்த அகில் புகையெல்லாம் போட்டு, சாம்பிராணி அகில்லாம் புகையெல்லாம் போட்டு அந்த வாசனை கமகமகமன்னு வரதான். தூபம் கமழ துயில் அணை மேல். துயில் அணைன்றது என்னென்னா பெட்டு, அதுதான் துயில்கின்ற அணை. அணைன்றது தலகாணி, துயில்கின்ற அணைன்றது துயில்கின்ற பெட்டுன்னு அர்த்தம். துயில் அணை மேல் கண் வளரும். கண் உறங்கும்னு சொல்லலை, கண் வளரும். எப்பயுமே ஒரு பக்தர்களையோ ஞானிகளையோ மரியாதைக்குரியவாளை சொல்லும்போது அவள் தூங்குறான்னு சொல்ல மாட்டா, கண் உறங்குறான்னு சொல்ல மாட்டா. கண் வளரும், கண் வளர்ந்திருக்கிறார்கள்னு சொல்லுவாங்க. பெருமாளை கூட அது மாதிரி நிறைய இடங்களில் திருப்பார்கடையில் கண் வளரும்னு வரும். அது மாதிரி மரியாதைக்குரியவர்களை சொல்லும்போது, ஏன்னா இந்த பெண் ஒரு பெருமாளோட பக்தை, அதனால் அவளை குறைச்சி மதிப்பிட்டு சொல்லக்கூடாதுன்றதுக்காக துயிலணை மேல் கண் வளரும்னு சொல்கிறேன், உறங்கும்னு சொல்லலை. இதெல்லாம் தான் நம்ம கவனிக்கணும். உறங்கும்னு சொல்ல, வளரும்னு சொல்கிறேன். மாமன் மகளே. அதே மாதிரி மாமன் மகளேன்றது என்னென்னா, அந்த காலத்தில் எல்லாரும் ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் உறவு முறை வச்சு சொல்லிப்பா. தெரிஞ்சவாளும் சரி, தெரியாதவா யாருமே சரி, மாமன் மாமி இதெல்லாம் சொல்லுவாங்க. மச்சான் இதெல்லாம் சொல்லிக்கிறது. அதனோட எச்சம் தான் இப்போயும் மச்சான்னு கூப்பிடுறாங்க. பசங்க கூப்பிட்டுக்காருங்க பாருங்க, ஒருத்த மச்சான்றது. இதெல்லாம் அதனுடைய மிச்சம் இருக்கிறது தான். எல்லா உறவுகளையும் வச்சு கூப்பிடுவாங்க, மாமான்னு கூப்பிடுவாங்க. இப்பயும் எங்கள் கம்யூனிட்டியில் மாமான்னு கூப்பிட்ற பழக்கம் இருக்குது, மாமா மாமின்னு கூப்பிட்ற பழக்கம் இப்பயும் இருக்குது. அதுதான் சொல்கிறாங்க மாமன் மகளே. அவங்க அப்பாவை சொல்கிறா, மாமன் என்னுடைய மாமாவோட பொண்ணு அப்படின்றா. அவங்க அப்பாவை மாமாவா முறையிட்டு சொல்கிறா. மாமன் மகளே மணிக்கதவம் தாழ்திரவாய். மணிக்கதவம்னா அதே தான், தூய மணிகளால், தோஷமில்லாத மணிகளால் கதவை சுற்றி அந்த பார்டர் அடிச்சிருக்கான். அந்த மணிகளை கொண்டு அடிச்சிருக்கான். அவ்வளவு எல்லாம் அந்த காலத்தில் அவ்வளவு செழுமையாக இருந்திருக்காங்க. ஒரு நாட்டுக்கு இந்த பலம்ன்றது என்னென்னா, பால், உணவு தானியம், இது நல்லா இருந்ததுன்னா அதுதான் வளமான நாடு. ஞாபகம் வச்சுக்கோ. பால் இருக்கணும், நல்ல வளமான பயிர் இருக்கணும். பயிர் நல்லா வளைஞ்சு நிறையா நெல்மணிகள் நிறையா இருக்கணும், உணவுப் பொருள் நிறையா இருக்கணும். அந்த நாடு தான் தன்னிறை மிக்க நாடு, வளமான நாடுன்னு அர்த்தம்.
அதுதான் இங்கே சொல்கிறா. மாமன் மகளே மணிக்கதவம் தாய் திறவாய். மணிக்கதவம்ன்றது அந்த மாதிரி பணக்காராளாக இருக்கவா வந்து அந்த அந்த மாட கதவுகளை சுற்றி பார்டர்லாம் அந்த நவரத்தினங்களை அடித்து வச்சுருப்பாங்களாம், பதிச்சு வச்சுருப்பாங்களாம். அதை சொல்கிறேன். மணிக்கதவும் அந்த அந்த மாதிரி மணிகள் பதித்து அந்த கதவு இருக்க, அந்த கதவை தாப்பால தர அப்படின்றா. அவள் எழுந்துக்கல. அவள் வந்து மாமீர் அவளை எழுப்பீரோ. உடனே அந்த மாமாவோட அந்த அந்த பெண்ணோட அம்மா மாமின்ற அவளை எவ்வளோ அழகாக அந்த உறவு முறைகள் இன்னும் இருக்கு பாருங்க. மாமி, நான் எங்கள் இதில் மாமின்னு சொல்லுவோம், சொல்லிட்டு நீங்களாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. மாமீர் அவளை எழுப்பீரோ, அவளை எழுப்ப மாட்டீங்களா அப்படின்னு கேட்குறா. உம்மகள் தான் உங்களோட பொண்ணு, உம்மகள் தான் உங்கள் பொண்ணு என்ன ஊமையோ, ஊமையா பேச வராதவளா, அன்றி செவிடோ சரி காது கேட்காதவளா, அனந்தலோ சரி கண்ணு குருடா, இல்லைன்னா ஏம பெருந்துயில் மந்திரப்பட்டாலோ, மாயங்களால் மாயையால் சுற்றி இருக்கிற அந்த ஏம பெருந்துயில்ன்றது, ஏமம்ன்றது இந்த இடத்துல மாயைன்னு அர்த்தம். ஏம பெருந்துயில் அதாவது பயங்கர தூக்கம், பயங்கரமான தூக்கம், கொரட்டை விட்டு தூங்குறான்னு சொல்லுவா பாருங்க. அந்த துயில் மந்திரப்படுறது, துயில் மந்திரப்பட்டாலோ, யாராவது மந்திரம் பண்ணி அது மாதிரி பெரிய துயிலை இவ்வளோ கொடுத்துட்டாளா அப்படின்னு கேட்குறா. ஏன்னா இவ்வளவு தூபம் கமலருது, மாட மாளிகையில் விளக்கெறியது, சுற்றி விளக்கெறியது, தூபத்தோட வாசனை, அகில் புகை மூக்க துளைக்கிறது, அவ்வளோ வாசனையாக இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனாலும் இவள் எழுந்துக்கலன்னா அந்த மாதிரி ஏமப்பெருந்துவில் மந்திரப்பட்டாளோ, யாராவது மந்திரம் பண்ணிட்டாளா அவளுக்கு, அதனால் இப்படி ஆயிட்டாளா அப்படின்னு சொல்கிறா. மாமாயன், மாமாயன், மாமாயன்றது வந்து மாயன்றது கிருஷ்ணன், மாமாயன்னா மிகப்பெரிய மாயங்களை எல்லாம் செய்யக்கூடியவன் கிருஷ்ணனை தான் சொல்கிறா. மாமாயன் மாதவன், மாதவன்றது வந்து மான்னா மகாலட்சுமி, தவன்னா மகாலட்சுமி தவத்திற்கு ஏற்றவன், தவம் செய்து பெற்றவன். மகாலட்சுமி தவம் செய்து அடைய பெற்றவன், மகாலட்சுமி தவம் செய்து அடையப்பெற்ற நாராயணன் அப்படின்றது. மாமாயன் மாதவன் வைகுந்தன், மாமாயன்றது ஒன்று கிருஷ்ணன், மாதவன்றது மகாலட்சுமியோட கேள்வன். அதே மாதிரி வைகுந்தன், வைகுந்தத்தை ஆட்சி செய்பவன் வைகுந்தன் என்றென்று. இந்த மாதிரி பல பல விதமான பேர்களை, நாமம் பலவும், நாமம்னா அந்த அந்த மாதிரி பேர்கள் பெருமாளோட பேர், மாமாயன் மாதவன் வைகுந்தன் கேசவன் நாராயணன் அதெல்லாம் இருக்கு இல்லையா. அந்த மாதிரி கோவிந்தன் கோவிந்தா அது சொல்கிறோம் பாருங்க. நம்ம இந்த இது சந்தியாவந்தனம் பண்ணும்போது கூட ஆச்சமனத்தில் சொல்லுவோம். அதெல்லாம் அந்த 12 திருநாமங்களை சொல்லுவோம், பெருமாளோட திருநாமங்களை. 108 திருநாமங்கள், 1000 திருநாமங்கள் பெருமாளுக்கு இருக்குது. அந்த திருநாமங்களை சொல்கிறது தான் நாமம் பலவும். நவீன்றியலோ அதையெல்லாம் நவில்தல்னா சொல்கிறது. நவீன்றியலோன்னா அதையெல்லாம் சொல்லி அவளை எழுப்புங்கோ. அவளை நீங்கள் அதையெல்லாம் சொன்னீங்கன்னா அவள் எழுந்துருவா. பெருமாள் பேரை, பெருமாளோட நாமங்களை சொன்னால் அவள் எழுந்துருவா. அதனால் எழுப்புங்கோ. எம்பாவாய், எம்பாவாய்னா என் கூட வாங்குவோம் எல்லாரும் சேர்ந்து. பரவாயில்லாம் நான் நிறுத்தி இங்கே கூட்டு வந்து வாசலில் நிறுத்தின்னு இருக்கேன். உள்ளே வழக்கெறியறது, அகில் புகை வாசனத்தை மூக்க தொலைக்கிறது. ஆனால் நீ எழுந்திருக்கல. நீ என்ன ஊமையா, இல்லை செவிடா, இல்லை கண்ணு தெரியாதவளா, இல்லை இதெல்லாம் இல்லைன்னா, இதெல்லாம் இல்லைன்றது அவளுக்கே தெரியும். அவள் சும்மா சொல்கிறான். அது மாதிரி இப்படி இல்லாமல் இது என்ன குருடா, என்ன நீ பார்க்க உனக்கு பார்த்தா தெரியல அப்படின்னு குருடான்னு ரொம்ப நம்ம. அது மாதிரி அது மாதிரி இல்லை ஏம பெருந்துவில் மந்திரப்பட்டாளோ. ஏமம்ன்றது வந்து மாயை, பெரிய மாயை, பெரிய மாயையில் சிக்குண்டு அது மாதிரி ஏதாவது மந்திரத்தில் யாராவது மந்திரம் பண்ணி மந்திரத்தில் மாட்டின்னு இருக்காளா. அவளை எழுப்பணும்னா இந்த மந்திரக்கட்டெல்லாம் உடஞ்சி போயிடும். அதுக்கு என்ன ஒரே வழின்னா பெருமாள் திருநாமங்களை சொல்லுங்கோல்ல, ஏன்னா அடிக்கடிக்கு சொல்லி அவளை எழுப்புங்கோ அப்படின்னு அவன் மாமியை சொல்கிறா. அந்த பொண்ணோட அம்மாவை சொல்கிறா. இவன் நாமங்களை தொட்டேன்னா அவள் எழுந்துருவா அப்படின்னு ஆண்டாள் சொல்கிறா. அருமையான பாட்டு. எம்பாவாயின்றது வந்து வாங்க போய் நம்ம வந்து அந்த காத்தியாயினி நோன்பு நோக்கலாம் அப்படின்னு அந்த இந்த இந்த தோழியை கூப்பிடுறது. இது ஒவ்வொரு தோழி இவ போய் எழுப்புற தோழி எல்லாமே பெருமாள் மேலே நிறைய பக்தி உடையவர்கள் தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுதான் இந்த இடத்துல சொல்கிறேன். தேங்க்யூ. நாளைக்கு அடுத்த பாட்டு.